உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க முயன்றனர். ஆனால் பேரவை செயலாளர் ஜமாலுதீனை சந்திக்க முடியவில்லை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகலை அவரின் உதவியாளரிடம் வழங்கியுள்ளதாகவும் தேமுதிக எம்எல்ஏக்கள் தெரிவித்தனர். எங்களுடைய அலுவலகங்கள், எங்களுடைய குடியிருப்புகளை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 12ஆம் தேதி அன்று தீர்ப்பளித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் 4 நாட்களாகவும் இது குறித்து சட்டமன்றத்தினுடைய செயலாளர் அவர்கள் எவ்வித முடிவும் எடுக்காமல் இருக்கிறார். நாளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில், பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாங்கள் 6 பேரும் கலந்து கொள்வதற்கும் அவரிடத்திலே கேட்டு இங்கே அவரை சந்திப்பதற்காக வந்திருந்தோம். ஆனால் சட்டமன்ற செயலாளர் அவர்கள் தற்போது டெல்லியிலே இருப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு பதிலாக அவருடைய உதவியாளர், PA என்று சொல்லக்கூடிய உதவியாளர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு காப்பியையும் நாங்கள் அளித்த கடிதத்தையும் வாங்கியிருக்கிறார்.